இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸு சமச்சீர் சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸசைஸ் 1.1ல் 4th சம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருமா. ஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க 5,6, பி வேல்யூ 4, 5, 6, சி வேல்யூ 5, 6, 7. ஸோ தட் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்கள். என்ன ப்ரூவ் பண்ணுறோம்? ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இப்போ வந்து ஸோ தட் அப்படின்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாண்ட் டு வெரிஃபை பண்ணியே ஆகணும். சரி, ஏ கிராஸ் ஏ வேல்யூ கிடைக்கிற வேல்யூ ஈக்குவல் ஃபார் த பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. சரிங்களா? இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கொஷின் வந்து பாருமா 5 மார்க்கில் வருது. எக்ஸாமில் ஒரு எக்ஸாம்பிளில் 5 மார்க்கில் வந்து இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பி கேர்ஃபுல் டு லேர்ன் திஸ். ஓகேவாப்பா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்? ஏ கிராஸ் ஏவையும் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சியை நம்ம என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்? ஏ கிராஸ் ஏ எடுத்துக்கலாம். ஏ கிராஸ் வந்து எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எல்ஹெச்எஸ் ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ அப்படின்றது ஏ வந்து என்ன பண்ணும்? 1 to write in 2 times. ஸோ ஃபஸ்ட் எழுதிக்கலாம் 5,6 and then 5,6 அப்படின்னு 2 டைம் எழுதுவோம். நமக்கு கிராஸ் பண்ணுறது எல்லாமே எப்படி நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அது மெத்தட் படி கிராஸ் பண்ணிடலாம். ஸோ 5,5, 5,6 அண்டு 6,5 and then 6,6. இதை வந்து நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு 1ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பி கிராஸ் பி எடுத்துக்கலாம். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்னது ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு பி கிராஸ் பி எடுத்துக்கிறோம். ஸோ பி கிராஸ் பியில் ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ என்ன இருக்குது? 4, 5, 6. ஸோ 4, 5, 6 நம்ம எடுத்து எழுதிடலாம். 1 to write-னா 2 times ஃபார் திஸ். இது என்ன பண்ணோம்? 2 டைம் எடுத்து எழுதிடும். ஸோ இதை நம்ம எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு நமக்கே தெரியும். அதோ கிராஸ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். 4,4, 4,5, 4,6, 5,4, 5,5, 5,6 அண்ட் தென் என்னது 6,5, 6,4, 6,5, 6,6. ஓகேங்களா? ஸோ இதை எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சி கிராஸ் சி எடுத்துக்கலாம். சி கிராஸ் சி ஈக்குவல் டு சியோட வேல்யூ 5, 6, 7. ஸோ I have to write in 2 times 5, 6, 7, 5, 6, 7. ஸோ 5, 6, 7ல் வந்து பாருங்கள். இதே நம்ம எப்படி கிராஸ் பண்ணுறோன்னு பாருங்களேன். 5,5, 5,6 அப்புறம் 5,7 தென் 6,5, 6,6, 6,7 அடுத்து 7,5, 7,6 and then 7,7. ஸோ இதை வந்து இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன சொன்னால் இவங்க இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? பி கிராஸ் சி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது மட்டும் எடுத்து எழுதணும்பா. ஓகேவா? ஸோ பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி ஈக்குவல் டு இப்போது பி கிராஸ் அது ரெண்டுத்துலேயும் பாருங்கள் பொதுவாக என்னென்ன இருக்குதுன்னு பாருமா. பாருங்கள் இது இருக்குது 5,5, 5,6 இருக்கா? 5,5, 5,6. ஸோ அதை எடுத்து எழுதிடலாம். ஸோ 5,5, 5,6. அடுத்து செகண்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். 6,5, 6,6 அது இருக்கா? 6,5, 6,6. ஓகே. பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு வேல்யூவும் இது செகண்ட் வேல்யூவும் 1ம் 2வும் ஈக்குவலான்னு பாருங்கள். எஸ் ஈக்குவல் 1 ஈக்குவல் டு 2. ஸோ நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். the both answer will come to same. So hence verified. That's all. Thank you childrens.